டுடே சேலம் தட்டு வடை செட். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன். புதினாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். க்ரீன் சட்னி ரெடி. இப்போ ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு வெங்காயம், இதை வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு சிட்டுக்கு புளி, 2 மிளகாய், ஒரு காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் நான் கலர் கொடுக்கும்னு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரெட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கேரட், பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தட்டு வடையில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், வெங்காயம், கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தட்டு வடையில் ரெட் சட்னியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க ஐஸ், நம்ம தயார் பண்ண சேலம் தட்டு வடை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.